வெளிநாட்டுல இருந்து ஒரு அக்கா வந்து எங்களுடைய வீட்டை வந்து வரக செய்ய போறேன். அதை வந்து நாளைய தினம் வந்து வரப்போறோம். அப்ப அந்த அக்கா வந்து என்ன நடந்த உங்களோட பிள்ளைக்கு 3-4 நாள் ஊர்வலம் வந்து போக போறேன். எவ்வளவு ஒரு அழகான இடம்னு சொல்லி பாருங்க. நீங்க சாப்பிட்டு போங்க. மலர்களை போல் தங்கை உறங்குகின்றாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. நான் அனுஷியா. ஓகே, அப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் எங்கே நிற்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து எங்களுடைய ஜான்சன் அண்ணனுடைய வீட்டை வந்து நிற்கிறோமே நம்ம. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு திடீரென வரக்கான காரணம் வந்து உண்மையிலே வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு அக்கா வந்து எங்களுடைய வீட்டை வந்து வரக செய்ய போகிறேன். அதை வந்து நாளைய தினம் வந்து வரப்போகிறோம். அப்போ அந்த அக்கா வந்து சொல்லியிருந்தா வந்துட்டு சும்மா இப்போ பார்க்க போனால் வெளிநாட்டுக்காரருக்கு இங்கே சாப்பாடுன்னு சொன்னா நம்மளா விருப்பமே நம்ம. அப்ப அந்த அக்கானுடைய ஆசை வந்துட்டு தாம வந்து அந்த பிலாப்பழம் வந்து சாப்பிடணும்னு சொல்லினேன். அப்ப அதுக்காண்டி சொல்லி அப்ப கொடிகாமம் அடுத்த இங்க மந்தி எல்லா இடம் வந்துட்டு தேடி பார்த்தா பிலாப்பழம் அறுதா கிடக்குன்னு இல்ல. அப்ப அதனால வந்துட்டு ஜான்சன் கூட வந்துட்டு இன்னைக்கு பாத்தீங்க சொன்னா உண்மையில வந்து காய்ச்சல் என்னம்மா என்ன நடந்த உங்களோட பிள்ளைக்கு 3-4 நாள் அதான் வீடியோ போடல 2 நாளா. நானும் போன இடத்து கதைக்கல நைட்ல நாங்க மேடம் வந்து ஒரு மெசேஜ் பண்ணும். மருந்து எடுக்க இல்லையா? மருந்து எல்லாம் கை மருந்து தான் ஹாஸ்பிட்டலுக்கு வருது இல்ல. இப்ப காய்ச்சல்னு சொல்லிட்டு வந்து இப்ப ஆள் வந்துட்டு நித்திரை கொண்டு வந்துருக்கேன். அப்ப நாங்க வந்துட்டு இன்றைய தினம் வந்து ஒரு ஊர்வலம் கொண்டு போக போறோம் நம்ம. அதான் வந்து சரி, அப்ப வந்துட்டு நாங்க இப்ப ஊர்வலம் வந்து போக போறோம். அதான் வந்து அம்மாவுக்கு வந்து இந்த ஊர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியான்னு சொல்லி அப்ப இன்றைய தினம் வந்துட்டு நான் சுத்தி காட்ட போறேன் நம்ம. அப்ப இன்றைய தினம் வந்துட்டு இந்த ஒரு வீடியோ ஒரு நல்ல மாதிரி தான் அமையும் சொல்லிக்கொண்டு நான் தொடங்கிக்கொண்டு இப்ப எங்கட யூடியூப்ல வந்து ஜான்சன் வராத கவலையா இருக்கு. ஜான்சன் உடம்பு இல்லாத மதியம் சாப்பிடவும் இல்ல, படுத்த படுக்கையா படுத்து இருக்குது. எப்படியாச்சும் ட்ரை பண்ணி ஆள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி கொண்டு போங்க மேடம். இப்ப காய்ச்சல் வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து வந்தா மாறுற கொஞ்சம் சுடாங்குமா எலும்பலாம இருக்கிற ஒரு நிலைமை என்று சொன்னா இவ்வளவு கவலையா கிடைக்கிறேன். சளி காட்டிட்டு மண்டை அப்பாட ஒழும்பே கூடாது சாப்பாடு இல்லாமதான். சரி, ஓகே. அப்ப நாங்க வந்துட்டு இப்ப போகலாமே நம்ம. ஓகே, ஆரன் சொல்லுங்க. பாம்பு 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 அது கரண்ட் கம்பியோ இந்தாங்கம்மா கையில வச்சிருவோம். நீங்களா இப்ப உங்களோட இடத்த வந்து காட்டுவோம். மரவள்ளி தோட்டம் தெரிஞ்ச தோட்டம் தெரிஞ்ச தோட்டம் தெரியாத தோட்டங்களும் அம்மாக்கு தெரியாத தோட்டம் என்ன மரவள்ளி புடுங்கி அவிச்சு பச்சை சாம்பல் போட்டு சாப்பிடுவோம். பாங்கோ நல்லா இருக்கும். நாங்க தக்காளி எல்லாம் காய்ச்சி நிக்குதானே. இந்த காய் தக்காளி காய் தக்காளி காய் தக்காளி அப்படி அங்க வாங்கல. நீங்களே பயன்படுறீங்க, ஏன் பயப்படுறீங்க? இது வந்து பைத்தங்கொடி வச்சது. பைத்தங்கொடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
எதையும் வைக்கல. ஆனா என்ன ஒரு மெதட்டா கட்டிக்கிறாங்களே. பைத்தங்கொடி இது மரவள்ளி. என்ன கிழங்கு குடுக்குவாமா பிடிக்குதாடா? ஐயோ வீடியோ பாக்குறாங்க. இதுக்கு இருக்கு கிழங்கு. ஆனா இறைக்கல இங்க சுஸ்மானியா தான் இருக்கேன். இந்த பாப்பாசி என்ன பழுத்து நிக்குது. அங்கே ஓடுவோம். இங்க தக்காளி காய் ஏது? தக்காளி காயை பார்த்துக்கோங்க. தோட்டம் வச்சு புடுங்கி காய்ச்சலாம் நல்லா இருக்கும். பாருங்க தக்காளி பழம் அது வந்து இனித்தான் நிறைக்க போறாங்க. உரங்கள் போட்டது நேற்று. உங்களோட வேலைமா இது தெரிஞ்ச ஆக்கள் தான் எல்லாம் ஒரு ஊர் தான். இந்த பாருங்க தக்காளி பழம் சாப்பிட போறீங்களா? சாப்பிடலாம் பழம். நீங்க சாப்பிட்டு வரமா மரத்துல அப்படி சாப்பிட போங்க பாருங்க. ஆமா கட்டி கட்டி என்ன என்னது ஜம்மண்டாசி அம்மா வாடி போட்ட மணி ஆஞ்சது இல்ல பழம் இவன் விளையாட்டு ஆனா வடிவா இருக்கு. நல்ல இயற்கை வளம் நல்ல மண். அவங்கள ஃபுல்லா வாழ போகுது. இது ஒரு இதா வச்சுக்காங்க பாருங்க. ஓகே இப்போ அதையும் சொன்ன இந்த ஒரு மரத்தை பாருங்க பப்பாசி மரத்தை. என்ன ஒரு சின்ன சின்ன கட்ட மரமான உள்ளுக்கு போகலாதுப்பா. இது விட மாட்டாங்க. சாதத்துக்கு நல்ல ஒரு வாழ்க்கை. ஆனா இது ஒரு மரத்துல எவ்வளோடாப்பா இருக்கு கடவுள் எஞ்சி மரம் ஃபுல்லாக பப்பாசி போலாங்க. ஓகே உரம் போடுறது வைக்க போறாங்க. உரம் உரம் போடுறது இதான உரம். நீல கலர் ஒவ்வொரு மரத்துக்குள்ளேயும் போட்டுக்கிறேன். என்னது உரம் உரம் போடுறது வைக்க பப்பாசிக்கு உரம் போட்டு வைச்சாதான் காய்க்கும். அந்த எல்லா மரத்துக்கிட்டையும் கொட்டி கிடக்கணும். நீ நம்ம விஷயம் இருக்குதான் பார்க்கலாம். இந்த ஃபுல்லா ஒரே நடதான். நம்ம ஓடணும். நம்ம இந்த புல்லுக்குள்ளால ஓடி போகணும். ஆறு ஓடி போய் புல்லு கண்டு பார்ப்போம். இதுல பிளேட் காண வெங்காயம் புரிஞ்சு அவர் தோட்டக்காரர் இல்லை. அவர் வந்து இது மாடு கலைக்கிற கூடாது. ஆனா இந்த ஏரியால இந்த நிலத்தோட இதுக்குள்ள என்ன பாப்போம். மரவழி இருக்கு, பைத்தம்பொடி இருக்கு. இந்த அப்பனே பாருங்க எப்படி குடமா இருக்கிறது.
கிணறு குடம் மாதிரி கிடக்கு. அது சொன்னாரு குடம் குடம் அதான் குடம் மாதிரி குடம் எப்படி இருக்க வேண்டியது இந்த முகத்தை போல இருக்கும். அம்மாவோட கதைங்க அம்மாவோட கதைங்க அம்மாவோட கதைங்க. ஆமா சுத்துறாங்க போட்டு கிடக்க வைத்த முடி வந்துட்டு கொஞ்சமா என்ன லைட்டா பிள்ளைங்கள உங்களோட தோட்டம் அம்மா. சாப்பிட்டீங்களா அப்ப? யுவராஜன் அம்மா இல்ல எந்த ஒரு தம்பி அங்க இருக்கிற ஜனசக்தி. அப்ப இது பெருசா வளர்ந்தா முடிச்சு விடுவீங்க என்ன? ஓ பாட்டி இந்த கொடி இது கொடி போட்டோம்னா கொடி கைத்தங்காக்கு பைத்தங்குடி மட்டும்தானே கூட? நாட்டுக்கும் கையில முடிஞ்சு ரைட் ரைட். அது ஆஞ்சி முடிஞ்சு இல்ல இது மட்டும் அம்மாண்டதோட இல்ல மரவள்ளியுமோ எல்லாம் கூட சொந்தமா ரைட் ரைட் வருஷத்துக்கு காசு கொடுக்குறதா ஒரு வருஷம் பயிற்சி கொடுக்குறதா ரைட். நட்டமில்ல தானே இப்படி குத்தகை கருத்து செய்துட்டு மாச காசு கொடுக்குறேன் நம்ம பிரச்சனை இல்ல. சரி அம்மா ஓகே. ஓ மண்ணுக்கு தான் காசு. வண்டி வண்டி இது வண்டி. ஓகே இதை வந்து பாத்தீங்கன்னா வண்டி வண்டியில எப்ப வச்சிருக்கு வண்டியில ரெண்டு சாவி இருக்கா நம்ம பால் வண்டி. ஆனா இங்க தண்ணி விட விட ஒன்றும் இழுக்க முடியாது இந்த வெயிலுக்கு போகலையா 11 மணிக்கு. தெரியல. ஓ மறந்துட்டீங்களா? அட அந்த அதாவது தூக்கி எறிஞ்சாங்க. கொஞ்சம் வெயில் வேணிக்கலாம் தோட்டம் செய்ய நினைச்சு பாக்குறேன். இப்ப நீங்க உங்களோட தோட்டம் மாதிரி நிக்கிறீங்களோ? நல்லா அப்படிங்க நாளைக்கு கரைக்கு தேவைப்படும். இந்த கீரையோட ஜான்சன் காத்து அம்மா இத என்ன மாமா ரசிக்கிற அந்த இடத்த பார்த்து இயற்கையை ரசிக்கிறது கண்கள் போடாது. அப்ப என்ன வேணும் போற அப்படின்னா ஒருத்தருமே இல்லை இந்த இடத்துல. நங்கி இருக்குதாங்க, நங்கிக்கு ஒரு மனசு இருக்கு தெரியுமா? சரியா அப்ப இது புல் இல்லையே.
நல்ல காத்தா கிடக்கு என்ன வதக்க கொடுங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ மெயின் இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து விட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளோ ஒரு அழகான இடம்னு சொல்லி பாருங்க. இது அதை நானும் செய்து அந்த கரைக்கு போடுவோம். என்ன பேர் ரம்பை நல்லா இருக்கு கூட தெரியுமா நல்ல காத்தா இருக்கு. அதான் அப்படி பார்த்தாதான் நாங்களுக்கு பேச மாட்டோம். உங்கள்கிட்ட தான் வருது ஆமா சிறப்பு கட்டுமா பதப்படுத்தி அறுவடை செய்தாச்சு. பதம் இதுதான். இனி இத குடி கட்டி வைப்பாங்க. அப்புறம் அடுத்த வருஷம் வைக்க கொஞ்சம் மிச்சத்தை வித்துடுவாங்க. அது அப்படித்தான். ஆனா புது வெங்காயம் சாப்பிட நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இனிப்பா வச்சுக்கிடாது. இது வந்து இது பம்பா நாத்து வெங்காயம். இந்தியன் பம்பா நாத்துன்னு சொல்லி நாத்தா தான் இது நாற்பது. மணியா இருக்கு. எங்க திரும்பினாலும் பச்சை பசலண்டே. அதுல சிவன் கோயில், அந்த சிவன் கோயில் இருக்கு. அங்க பாருங்க, சிவன் பார்த்து கொண்டிருக்கு. இந்த கோவிலுக்கு தான் நாங்க சின்ன வயசுல வாரது. அங்க இருந்து சின்ன பிள்ளைகளா இருக்க வாரது இந்த சிவன் கோவில். அதே போல பாத்தீங்க வாழைத்தோட்டம் இதெல்லாம் வந்துட்டு இப்ப வச்சிருக்கேன். பம்பா அதுல நிக்க நல்லா இருக்கு. காத்து வரைக்கும் தந்தா படிப்பேன். கொஞ்சம் ஒரு 4-5 மலர்களை போன்ற 2 பேர் நீங்களும் பாடணுமா? இதுல 2 பாடுவேன். 2 சரியா? இந்த பாட்டு வந்து இந்த பாட்டை வந்து அம்மா இப்ப ஜான்சனுக்காண்டியும் அவரோட மகள் செல்ல மகளுக்காக டயானா குட்டிக்காக நான் இதை பாடுகிறேன். டயானா குட்டியால தாங்கல. அவர் இப்போ எப்போதும் போல இருக்க வேண்டும். எப்பவும் இப்ப இருக்கிறது போல மலர்களை போல் தங்கை உறங்குகின்றாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். எங்க இது மற்றது எங்க என்ன கட் பண்ணு என்னன்றது அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள், கலைந்திடுங்கனவுகள் அவள் படைத்தான், அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றார். மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை மங்கள மேடையில் பொன்மண்ணம் கண்டாள், மாவிலை தோரணம் ஆடிட கண்டான், மணமகள் வந்து நின்று மாலை சூட கண்டான், ஆசையின் பாதையில் சரிங்க. நல்லா இருக்கும். மேல நல்லா இருக்கு பாட்டு. நீங்க படிக்க இன்னொரு பாட்டு படிச்சா கதை வந்துடும். வந்த பயணங்கள் வந்து முடிந்து விட்டது. நாங்களும் போறோம். எங்களுக்கு தெரியாது என்ன அது திடீரென்று அலுவலா வந்த இடத்துல நம்ம வந்துட்டு போக மாட்டேன் வந்ததா ஜான்சன் காய்ச்சல் அப்படியாச்சும் கூட்டி ஒண்ணு மறந்துடுங்க. காய்ச்சல் எல்லாம் வர்றது மற்ற கிளைமேட்டும் கொஞ்சம் போல என்ன காட்டு மழையும் அப்படி இப்படி இருக்குது. கூட்டி கொஞ்சம் மறந்துடுங்க. மற்ற சேனல்ல வீடியோ போடுங்க. அப்படியாச்சும் வீடியோவும் போடுறதுனால அது ஜான்சன் ஆளுக்கு கொஞ்சம் தனிமை சாப்பிடுறது இல்லை ஒழுங்கா. அதுதான் பிரச்சனை. சாப்பிடு
சரி, அப்ப நான் சரி அப்ப சந்தோஷம். நல்ல ஒரு இயற்கை காட்சி என்ன பார்க்க ஆசையா இருக்கு. இதோட எங்களை வீடியோ முடிச்சு கொள்வோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. பாய்.